இன்றைக்கி வந்து மறுபடியும் நாங்கள் லோட்டஸ் டியூபர் வந்து பிளான்டிங் பண்ண போகிறோம். ஒரு 5-6 டியூபர் கிடச்சிது. இதில் ஒன்று மட்டும்தான் இன்றைக்கி வந்து பிளான்டிங் பண்ண போகிறோம். மற்றதெல்லாம் இன்னும் காயின் டிப் வர வரைக்கும் ஒரு வாரத்துக்கு தண்ணியில் போட்டு வச்சுருந்து அப்புறமா தான் பண்ண போகிறோம். இது வந்து பிரபா அப்படிங்கிற பூ நல்லா ரெட் கலரில் பூக்கும். இதுதான் இந்த டியூபர் தான். அதுக்கு நல்ல ஒரு அகலமான பெரிய டப்பாக எடுத்துக்கிறோம். கொஞ்சமாக ஆட்டு சாணம், நல்ல மக்கின ஆட்டு சாணம் எரு வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன், முதல்ல போட்டுக்கிறேன். அப்புறமா வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற மண் இது கூட சேர்த்துக்கிறோம். போன வாட்டி வந்து களிமண்ணில் தான் வந்து பிளான்டிங் பண்ணோம். இந்த வாட்டி நார்மல் மண்ணிலே பண்ணுறோம். பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா ஒரு 3 இன்ச்சு ஹைட்டுக்கு வந்து மண் நிரப்பிக்கிட்டு லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு அப்புறம் செடியை வந்து டியூபர் எடுத்து லைட்டாக மண் பறிச்சுட்டு அதில் வச்சு மேலாக்க ஒரு 1/2 இன்ச்சு ஆழத்தில் மண் பறிச்சிட்டு அதில் வந்து டியூபரை வந்து வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்து அது மேலே மண் போட்டு மூடிட போகிறோம். பாருங்கள், எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் வந்து பிளான்டிங் பண்ணுறோம். இந்த வீடியோ பார்க்குற யாராவது லோட்டஸ் செடி வளர்த்த அனுபவம் இருந்தால் எங்களுக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பிரபாங்கிற வெரைட்டி தான். பூ நல்லா ரெட் கலரில் பூக்கும். நல்ல ஒரு 4 க்ரோத் டிப் வந்து இருந்தது. 2 காயின் லீப் வந்திருக்கு. அவ்வளோதான். லைட்டாக மண் போட்டு மூடிட்டோம். தண்ணி வந்து அப்படியே ஊற்றுனோம்னா நல்லா கலங்கிடும், நல்லா மண் கலங்கிடும். அதனால் ஒரு இலை வச்சு மெதுவாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 3/4 டப்பு வர அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். இது வந்து 2 வாரம் முன்னாடி வந்து பிளான்டிங் பண்ண லோட்டஸ் டியூபர்ஸ் ஆல்ரெடி 3 டப்பில் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க.